சத்தியமா சொல்லணும், இந்த ஒரு படம் 2022ல நாங்க ஸ்டார்ட் பண்ணது ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு. சீசா மூவில ஹீரோயினா பண்ணிருக்கேன். சென்டிமெண்டலான மூவியாவும் இருக்கு. அட் தி சேம் டைம் நல்லா விருப்பா கடைசி வரைக்கும் கொண்டு போகுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்னா நான் நினைக்கிறேன். நான் இந்த படத்துல நடிச்சிருக்கேன், அம்மா கேரக்டர் நடிச்சிருக்கேன். டைரக்டர் நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதை நான் நல்லா ஃபாலோ 100% கொடுத்துருக்கேன். கண்டிப்பா எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணணும். ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. Talks about female safety and harassment and assault. So பெண்களுக்காக ஒரு மெசேஜ் தான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு மூவி தான் இது. செம்மையா இருக்கு, ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. ஸோ எல்லாருமே பார்க்க கண்டிப்பா வாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க முக்கியமா பார்க்க வேண்டிய படம். தலைவருங்கிறதுனால தலை படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோஸ் இந்த மாதிரி போய் ஒரு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. சத்தியமா சொல்லணும், இந்த ஒரு படம் 2022ல நாங்க ஸ்டார்ட் பண்ணது ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு. 2022, 2023 அண்ட் 2024 வரைக்கும் இந்த படம் எடுத்து முடிச்சு அது தயாரிச்சு ரெடி பண்ணி உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்து வைக்கிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க டீமுங்கிறது வந்து சொல்லவே முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு கட்டத்துலயும் ஒரு ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி டீமாவே ஒரு சப்போர்ட்டிவா நின்னா நம்ம ப்ரொடியூசருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்யூ சொல்லணும். ஸோ எந்த இடத்துலயுமே வந்து நீங்க டவுன் ஆயிடாதீங்க, நான் இருக்கேன், நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அவர் சொல்லலைன்னா மேபி இந்த மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குமோ இல்லைன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹிம். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம டைரக்டர் சார் ராஜ்வேல் கதை சொல்லும் போது எஸ் ஒரு அளவுக்கு நம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டோம், செம்மையா இருக்கு ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எடிட்டிங் எல்லாம் பண்ணி ஒரு படமா பார்க்கும்போது சத்தியமா இப்படியே ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணலாமா அப்படின்னு நம்ம லெசன் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு ஸ்கிரீன் பிளே. ஜென்யூனா சொல்றேன். ஸோ ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ண வேணாம் படத்தை. நீங்க ரொம்ப யோசிக்காம ஒரு யதார்த்தமான ஒரு படம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஏன்னா ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு. நான் லீனியரா இருக்கிறதுனால நான் லீனியர் பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஸோ என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி படங்கள்ல நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க. அண்ட் விஷஸ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது ஆக்சுவலி. இவ்வளோ ப்ரூட்டலா ஒரு விஷயம் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் பயமா இருந்தாலும் சார் என்ன சொன்னாங்கன்னா, மேடம் நாங்க வந்து இது எதுவுமே நடக்காத விஷயம் சொல்லல, நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் நம்ம எடுத்து பண்ணிருக்கோம். ஸோ ப்ரூட்டலா நடந்திருக்கு, அதை தான் நாங்க வந்து நரேட்டிவா சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போதே அது எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் அது கொஞ்சம் பயமாகும். அதே பயம் தான் இங்கேயும். அண்ட் அபி நக்ஷத்ரா சீரியஸ்லி ஷெஃப் நெயில் த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அந்த பொண்ணுமே யாரா இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படிங்கும் போது. பட் அவ வந்து கொஞ்சம் டேரிங்கா எடுத்து பண்ணியிருக்கா. அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கு. ஹாய் வணக்கம், நான் பார்னிகுமார். நான் இந்த சீசா மூவில ஹீரோயினா பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மூவி வந்து எப்படி சொல்ல, ஃபர்ஸ்ட் நான் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. பிகாஸ் மெடிசன் ரிலேட்டடான மூவி. ஆப்வியஸ்லி நான் இப்போ வந்து இது ஹார்ட் பீட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலயமா எனக்கு நல்ல ஃபேம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஆடியன்ஸுமே சேர்ந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணி எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணி அது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. நல்ல ஒரு சென்டிமெண்டலான மூவியாகவும் இருக்குது. அட் தி சேம் டைம் நல்லா விறுவிறுப்பாக கடைசி வரைக்கும் கொண்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்னா நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி படங்களை வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. நீங்க வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போறதா வந்து இனிமே வர படங்களுக்குமே வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு கிரெடிட்ஸா இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அவர் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காருங்க. நான்லாம் வந்து அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்போ தெரியல அவ்வளோ பெருசா 2 பேரும் ஃபன்னா தான் பண்ணிட்டு இருப்போம். அங்க பார்த்தா ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்ட்ரகிள் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப நிறைய பார்த்து தான் நான் நீங்க பாக்குறதே சின்ன ஸ்ட்ரகிள் சீக்வன்ஸ். அங்க நாங்க நிறைய பெருசா பண்ணி அதெல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் பண்ணும்போது நல்லா கோஆர்டினேட் பண்ணி பண்ணாங்க. நல்லா அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே எனக்கு தெரியல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்கமிங் மூவிஸ்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ரியலி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நல்லா இருக்கு. ஆன்லைன் கேம் தான். ஆன்லைன் டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியோட பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க முக்கியமா பார்க்க வேண்டிய படம்.
ஸோ அதனால நம்ம எல்லாருமே பார்க்கணும். பிடிச்சிருக்கு. பொது இடங்கள்ல எப்படி ஆடை அணியணும் அதுதான் ஸ்டோரி. அது சூப்பரா இருக்கு. டைரக்டர் வந்து ஒரு புது விஷயம் இல்ல இது. அது எப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க டைரக்டருங்க ஆடை சுதந்திரம் அது ஒரு தப்பாயிடுமோன்னு நினைப்பாங்க. இவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. நான் இந்த படத்துல நடிச்சிருக்கேன், அம்மா கேரக்டர் நடிச்சிருக்கேன். டைரக்டர் நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதை நான் நல்லா ஃபாலோ 100% கொடுத்துருக்கேன். அபிநட்சத்திரா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரியலா நடிச்சிருக்காங்க. எல்லா கதாபாத்திரமுமே இதுல நல்லா நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். நல்ல கருத்து சொல்லியிருக்காரு டைரக்டர். எல்லாருமே வந்து பார்க்கணும். பெண்கள் முக்கியமா வந்து பார்க்கணும். ஆமா, பெண்கள் வந்து ஆடைய எந்த இடத்துல எப்படி அணியணும்ன்றத புரிஞ்சுக்கணும். அதுதான். சூப்பரா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. எல்லாருமே குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம்லாம் நீங்க பார்க்கணுங்க. இதுல பிடிச்ச சீன் என்ன, பெண்கள் வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணணும்ன்றதுதான். கண்டிப்பா எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணணும். ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபன்க்கு இப்போ நிறைய மூவிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜா எடுக்கிற மூவி ரொம்ப ரேர். கண்டிப்பா ஃபேமிலிஸோட கிட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து மூவி பாருங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுற ஒரு மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து மூவிஸ் தான் பார்க்கணும். ஆக்சுவலாக கேம் அடிக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. நானே நேராக பார்த்துருக்கேன். ஸோ இதோட ஒரு பாதிப்பு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். என்னோட ரொம்ப க்ளோஸ் மேட்ஸ்லாம் கூட இதில் பாதிச்சிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது தான் தெரியுது சொசைட்டியில் வந்து இது இன்னும் நிறையாவே பாதிச்சுட்டு இருக்குன்னு. செம்மையா இருந்துச்சு. வெரி குட் ஸ்டோரி, குட் சோஷியல் மெசேஜ். அவங்க தான் செம்மையா நடிச்சிருந்தாங்க. Yeah, everyone should watch it. I think it talks about female safety and harassment and assault. So yeah, it's a good social message. Everyone should watch it. 2025 watch பண்ண first movie தான். So பாவம். But it was very good. Everyone should watch it. நல்ல ஒரு மூவி தான் சார். நல்ல ஒரு மூவி. நல்லா கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்காக ஒரு மெசேஜ் தான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு மூவி தான் இது. நல்ல மாதிரி ஸ்டோரி பெண்கள் இப்படிதான் இருக்கணும் ஒரு இருக்கு, அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கு சார். சாங்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. பட் ஆனா மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்ல எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே ஃபேமிலியா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு சார். அது எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. நான் பார்க்கக்கூடிய படம் ரொம்ப அருமையா இருக்கு சார். ரொம்ப எல்லாருமே குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். பெண்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா அவங்க வந்து நிறைய விஷயத்த எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தரும் வந்து எவ்வளவு நம்மளோட செல்ஃப் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோலா இருக்கணும், எவ்வளவு முக்கியம். நம்ம வந்து ஒரு தனி மனிதன் வந்து ஒரு சரியான ஒரு மனிதனா வாழ வேண்டியது எல்லாருக்கோட கடமை. அதாவது வயசானவங்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஒரு நடைமுறை வாழ்க்கையில வந்து நம்ம எந்த தவறுகளையும் பண்ணாம சரியா வாழ்றதுக்கான ஒரு விஷயத்த அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. ஃபேமிலிக்குன்ற இது ரொம்பவே இருக்கு. பெண்களுக்காக குறிப்பா வந்து டைரக்டர் சார் வந்து ரொம்ப நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது உண்மையிலே பெண்களுக்கு இழைக்கக்கூடிய கொடுமைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா எடுத்து காட்ட முடியுமோ அதை வந்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரீம் லெவல். பிடிச்ச சீன் எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அவ வந்து லாஸ்டா வந்து அவ சொல்றா, நான் எனக்கு பாரு இந்த ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு கொடுத்துருக்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸால எவ்வளவு பெரிய கஷ்டம் ஒரு இருக்கு அப்படின்றத வந்து சொசைட்டிக்கு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பார்க்ல அவங்க உட்காரும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெருங்கி உட்காந்துருப்பாங்க. அந்த குழந்தைங்க மூவ் ஆகும் போது அவங்க வந்து வெளியில வந்து உட்காருவாங்க. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா போலீஸ் அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து தன்னை இதை விட்டு கொடுத்து மக்களுக்காக ஒரு சேவை மனப்பான்மையோட அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அதுல கிடைச்சிருக்கு. ஸோ மொத்தத்துக்கு பாத்தீங்கன்னா சொசைட்டிக்காக நிறைய விஷயத்த அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ள நிறைய மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு சொசைட்டியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத, அதாவது நான் கூட யோசிச்சேன். நான் ஆக்சுவலா இது வந்து சரியா தப்பா அப்படின்னும் போது
ஒரு மனநிலை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது மாத்திடுது. ஸோ அதனால இன்றைய இளைய சமுதாயம் வந்து கண்டிப்பா நிறைய பேரு அந்த விஷயத்துக்குள்ள போறாங்க. எல்லாருக்கும் உண்மையில 2025ல கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செய்து இளைஞர்களாகிய நீங்க பெண்ணுங்களா இருந்தாலும் சரி, ஆணுங்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்துக்குள்ள போகாதீங்க. நீங்க போறதுனால என்னன்னா எதிர்காலமே பாழாயிடுது. எல்லாரோட எதிர்காலம் பாழாகுது. ஸோ நம்ம டைரக்டர் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து 2 விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுறதும், அதே மாதிரி ஆண்கள் வந்து இந்த ட்ரக்ஸ் விஷயத்துல அடிக்ட் ஆகுறது. இந்த 2 விஷயத்தையுமே கொண்டு வந்திருக்காரு. டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்டிங் லெவல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அற்புதமா பண்ணியிருந்தாங்க. இவரு சார் இப்போ நம்ம போலீஸா நடிச்சவர், அவர் பேர் தெரியல எனக்கு. அவரு ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நம்ம ரக்ஷிதா மேடம் வந்து செமையா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த செகண்ட் ஹீரோயினி அவங்களுமே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அம்மா கேரக்டர் எவ்ரி ஒன் ஷுட். ரவி சார், ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட கேரக்டரை வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. தெளிவா புரியுற அளவுக்கு ஈவன் தியேட்டர்ல ஒரு அதாவது என்டர்டெயின்மெண்டா ஒரு என்கரேஜ்மெண்ட் சவுண்ட் மட்டும் தான் இருந்தே தவிர அன்வான்டா எந்த சவுண்டுமே வரல. ஸோ ஃபேமிலி லெவல்ல எல்லாருமே அழகா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பாருங்க. செமையா இருக்கு. ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. ஸோ எல்லாருமே பார்க்க கண்டிப்பா வாங்க. செமையா இருக்கு. நல்லா இருக்கு. சொல்ல வராங்க நல்ல விஷயம் தான் சொல்ல வராங்க. அது எப்படி நான் சொல்றது, ஸ்டோரி மீன் பண்றது, அது எப்படி சொல்றது, எல்லாரும் வந்து பாருங்க. நல்ல மெசேஜ் இருக்கு. செமையா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம்.